ஆடி காற்றுல அம்மையும் பறக்கும் அப்படிம்பாங்க. அந்த அளவு வேகம். இது எப்படி அப்படின்னு பார்த்தா, குப்பையில் இருக்கணுத்துக்கு கோபுரத்தில் வச்சிருக்கக்கூடிய தன்மையும், ரொம்ப உச்சத்தில் டாப் மோஸ்டில் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கோனை தூக்கி அதில் பாதாளத்தில் தரக்கூடிய நிலையும் ராகு திசா காலத்தில் நடக்கும். கடகராகு மகர கேது இந்த செயல்பாடுகளுக்கு அதிக ஆதிக்கம் உண்டு. அப்போ ராகு திசை நடக்கும்போது இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, இது நல்லது பண்ணாட்டி போகுதப்பா, நம்மளை கெடுக்காமல் இருந்தால் சரி அப்படின்னு ஒரு எண்ணம் பலருக்கும் வரும். ஏன்னா ராகுனுடைய தன்மை அப்படி. அப்போ இந்த திசை நம்மளுக்கு கெடுக்குமா இல்லை அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? அதிர்ஷ்டம் கொடுக்காட்டி பரவாயில்ல, கெடுக்காமல் இருந்தால் சரி அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, லக்னாதிபதி முதல்ல, திரிகோண அதிபதிகள் 5, 9க்கு உண்டானவர்கள், அதே போல் 11ஆம் வீட்டு அதிபதி, இவர்களோட தொடர்பு இருக்குது அப்படின்னா அந்த ராகு இருக்கக்கூடிய வீட்டுக்கு இந்த தொடர்புகள் ஏற்பட்டால் நிச்சயம் கெடுக்காது. அதே போல் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமோ அல்லது ராகு நின்ற நட்சத்திர அதிபதியோ ஆட்சியாக உச்சமாக இருந்துட்டாலும், இவர்கள் சேர்ந்து இருந்தாலும் அந்த திசை இவர்களை கெடுக்காது. இது மட்டுமல்ல, இந்த 2 பேரும் 6, 8, 12 மறையாமல் இருந்தாலும் அந்த திசை அவர்களுக்கு யோகத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும். பயப்பட வேண்டாம். ஓகே.